தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஏன் இவ்வளவு நாளா திமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி என் மனம் பதறுதுங்க. மேல 2 கடவுள்கள் இருந்து ஆசீர்வதித்தனாலதான் இந்த குடும்ப உறவு கூட்டணி உறவா மாறி இருக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் சும்மா சென்டிமெண்டா பொங்கி இருக்காங்க. விவரங்களை பார்க்கலாம். ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர்னு நினைக்காதீங்க, 2 பேர் நிற்கிறாங்க பெரம்பூர்லங்க. விஜய் 2 பேரா, ஜோசப் 2 பேரா. ஸோ இதனால் ஏற்கனவே ஓபிஎஸ் பிரச்சனை இது மாதிரி இங்கே எழுந்துச்சு, இது மாதிரி இங்கேயும் எழுமா அப்படின்னு கேட்குறாங்க பல பேருங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய மரணம் தொடர்பான வழக்கு நடந்து வந்து தீர்ப்பு நேற்று வெளியானது. இந்த தீர்ப்புக்கு முன்னதாக இறுதியாக அந்த குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், அப்புறம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய குடும்பத்தார் சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லார்ட்டையுமே நீதிமன்றத்தில் நீதிபதி பேசியிருக்கார். அப்போ அவங்க எடுத்து வைத்த கோரிக்கைகள்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கய்யா அப்படின்ற மாதிரி கெஞ்சி இருக்காங்க. என்ன தகவல் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் மனைவிட்ட பேசிட்டங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த வீடியோவுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு தெரியல. ஆனால் அது பேசுகிறவர் பற்றி பல்வேறு விவகாரம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போங்க. ஓபிஎஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர். எந்த கட்சியில்? அதிமுகவில். ரெட்டையில நின்று போட்டிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உதயசூரியனுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருங்க. அவருடைய சொத்து மதிப்பு காட்டியிருக்கார். 2 பேத்துக்கு நான் கடங்காரனா இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் திமுகவில் சேர்ந்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. விவரங்களை பார்க்கலாம். வாக்காளர்களே, உங்கள் ஓட்டு வந்து மிக 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 மலிவாக விற்கப்படுதுங்க. வெறும் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு. எரும மாடு 55,000 ரூபா, ஆடு 20,000 விற்கப்படுது. ஆனால் உங்கள் வாக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ கம்மியாக விற்குதுன்னு நாம் தமிழர் கேட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். இது சைலைட்ஸ். பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்படியே போற இடமெல்லாம் எழுச்சியோட பிரச்சாரம் பண்றாங்க. எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் ஏதாவது திமுக கவுண்டர் கொடுத்தா உடனே இவங்க அதுக்கு பதில் கவுண்டர் கொடுக்குறாங்க. வழக்கமா ரகுபதி, ஆமா வழக்கமா ரகுபதி ஐயா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாடா ஏன் தலையில கை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் தலையில கை எடுத்து பிரேமலதா தலையில கை வச்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ அவங்க தான் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டாங்க. திமுக பரவாயில்லையா, 10 சீட்டு கொடுத்தோம், இன்னமா கூவுது ஒரு ராஜ்யசபா, அதை மறந்து போயிருக்கீங்க. ஆமா, அவர் வேற துண்டு போட்டு அங்க போனாரு. அந்த இதுல அவங்க அப்படியே இன்னைக்கு பேசின பேச்செல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு திமுக காரனுக்கும் அப்படியே புலகாங்கி அடிச்சு புள்ளி அரிச்சு போயிருங்க போல. ஒரே ஒரு கேள்விங்க, அவங்க பேசுறதுல வடிவேல் போறாங்க இல்ல இந்த சீன்லயே வடிவேல் வரல பாத்தீங்களா? குறிப்பிடத்தகுந்த கேள்வி, சரியான கேள்வி, இந்த சரியான நேரத்துல எடுத்து வச்சிருக்காரு. இவ்வளவு காலமா திமுகவோட நான் ஏன் கூட்டணி வைக்கல வருத்தப்படுறேங்க அப்படி சொல்லிட்டு கல்யாணம் இடிச்சனால நானும் சொல்றேன். அதாவது 2 பேரும் மேல இருந்து, யாரு கருணாநிதியும் விஜயகாந்தும் மேல இருந்து ஆசீர்வதிச்சு இவங்களை இந்த கூட்டணிக்கு சேர்த்திருக்காங்களாமா. அதாவது உறவு இப்போது கூட்டணியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வந்து கல்யாணத்தை பண்ணினதே அவரு தான், எப்ப கேட்டாலும் காலைல 6 மணிக்கு கூப்பிட்டுருவாரு, போய் பேசுவோம் நாங்க. அவளை வெட்டியா இருந்தாரு அப்படின்னு கருணாநிதி கூப்பிட்டுருவாங்க. அவரே அவளை வெட்டியா இருந்தாரான்னு தெரியல, அது தெரியல. அந்த அளவுக்கு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இப்போ கல்யாண மண்டபம் இவ்வளோ சொல்றீங்களே, கல்யாண மண்டபம் ஏன் இடிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான வரலாறுகளையும் நீங்க சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வரலாறுகள்லாம் திரும்ப பேசப்படுது இல்லையா? கருணாநிதிக்கு ஏன் வந்து அங்கே மெரினால் இடம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஆள் மாற்றி ஆள் வரலாறுகளை பிரித்து போடும்போது நீங்களும் இந்த திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கான வரலாறுன்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர், அதாவது புரட்சி தலைவர் வந்து புரட்சி, கலைஞர் வந்து கலைஞர், 2 சேர்த்தா புரட்சி கலைஞர்னு விஜயகாந்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை வந்து கேப்டன் மாற்றினான்னு வைங்க, செல்வமணி வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து பேரை மாற்றினார். பட் ஃபஸ்ட்டு அவர் கலைஞர் வந்து பாதி, புரட்சி தலைவர் வந்து பாதி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து கலைஞர் மீது இவ்வளோ போகணும். எங்கள் 2-3 மாதம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, செந்தில் பாலாஜி கீகின்னு கிழிச்சிருக்காங்க. அதாவது இந்த அம்மா பேசுறதுக்கு வேற யாராவது கொடுத்த கவுண்டர்லாம் தேவையே இல்லை, பழைய வீடியோ எடுத்து போட்டாலே போதும். பிடி செல்வகுமாருங்க, நம்ம கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சிருந்தார். ஆமா, அவர் விஜய்க்கு வந்து தூணா இருந்தாரு. விஜயை உருவாக்குனதே நான் தான், செதுக்குனதே நான், சும்மா அப்படியே இன்ச்சா நெகம் வெட்டுற மாதிரி அவரை வெட்டி செதுக்குனேன் நான் அப்படின்ட்டு. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்லி பல பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவர் திமுகவில் போய் சேர்ந்தார். அவருக்கு வந்து மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் அப்படின்ற பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. சரின்னு பாரு, அவர் பார்த்தா கன்னியாகுமரியில் போட்டியிடுவதற்கான சீட்டுக்கு எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. கடைசியில் பார்த்தா ஏங்க ஆளாடப்பட்ட விட எங்க அல்லோல கலோல பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுக்கல. மீண்டும் அவர் நான் செல்கிறேன் என்று சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு லெட்டரை போட்டுட்டு திருப்பி கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு என்னுடைய பணிகளை நான் செய்ய, நான் என் நாடு என் மக்கள் என் இனத்திற்காக விடுதலை சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ தேர்தல் நேரத்தில் இந்த நியூஸ் யாரும் சொல்ல மாட்டாங்கன்றனால நம்ம சொல்றோம். ராமநாதபுரத்தில்
ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடும் போது ஒரு 6 பேர் ஓ பன்னீர்செல்வம்ன்ற பேரில் மனு தாக்கல் பண்ணாங்க. 10 பேருக்கு மேல எல்லா பேரும் போட்டாங்க. பலாப்பழம் தானே சொல்றீங்க? பலாப்பழமே தான். நானே 6 7 நினைச்சேன். 10 ஆயிடுச்சா? 10 பேருக்கு மேல. சரி 10 பேருக்கு மேலே ஓபிஎஸ் போட்டு அப்படியும் அவர் டஃப் கொடுத்து ஒரு மாதிரி வந்துட்டாங்க. 2வது இடத்துக்கு போட்டி போட்டு வந்துட்டாருங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் அது மாதிரி நடக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல இவர் சுதீஷ் அவர்கள், எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து சேலத்தில் போட்டியிடும் போது திமுக காரங்க பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. சுதீஷ்ன்ற பேரை கண்டுபிடிச்சி திமுக சார்பாக போட்டு கொஞ்சம் பேரை குழப்பம் ஏற்படுத்தலான்ட்டு சுதீஷ்ன்ற பேரை ட்ரை பண்ணாங்க, கிடைக்கவே இல்லைங்க. கடைசியில் சுரேஷ்ன்ற 3 பேரை கொண்டு போய் போட்டாங்க அவங்க திமுகவில். ஸோ அவங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஓட்டை பிரிப்பதற்கு பேருன்ற விஷயம் ஒன்று வரும், அப்படி பிரிக்கலாம். 2வது வந்து அந்த டம்மி போடுறதுல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உள்ள வாக்குச்சாவலில் 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்காரலாம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தான் டம்மி போடுவாங்க. எக்ஸ்ட்ரா நேற்று பாருங்க கரூரில் 18 பேரை போட்டிருக்காரு பாருங்க பாலாஜி, அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா பெரம்பூர் பேசினா அது ரிவீல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கரூர் தொகுதியில் அவர் வந்து அஃபிடவிட்டே தாக்கல் பண்ணலையாம். அசோகோட வேட்புமனு ஏற்பது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சான். ஆமாம், இல்லை அது சொல்லிட்டோம்ல நேற்று, அந்த கோயில் பிரச்சனை வேறு அவருக்கு மெயினாக வந்துச்சுல நேற்று, அதே சொல்லிட்டாங்க அரசியல்வாதி சம்பந்தம் இல்லைன்னு. தான் தோன்றி கோயில் பிரச்சனை ஆச்சு இல்லையா, அதுலேயே அவர் ரிசினேஷனில் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து 2 விஜய் 2 ஜோசப் வாங்க, அதாவது ஜோசப் விஜய் பேர் கிடைக்கல போட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 2 விஜய் 2 ஜோசப் இப்போது பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெரிய லெவலில் எதுவும் மாற்றம் ஏற்படாது. ஆனால் இது ஒரு நம்பிக்கை, வெற்றி உறுதி செய்யப்பட்டு வாங்கிட்டு போய் நேராக சிஎம் சீட்டில் உட்கார வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ஒரு தொகுதியில் சிஎம் சீட்டு தான். என்ன நினச்சினுக்கிறீங்க? ஆனால் செங்கோட்டையனோட விருப்பமனு வந்து இது வேட்புமனு தொங்கலில் நிற்கிது. 2 பேர் தாவேக்கால ரிஜெக்ட் ஆகிட்டு போயிடுச்சான். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியோட சொத்து மதிப்பை காட்டவே இல்லையாமா. அதனால் அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சான் சீட்டு. ஐயோ என்ன காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால் வந்து இப்போ நேராக வந்து செங்கோட்டையன் சொத்து மதிப்பை குறைச்சி காட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதிமுக பிராதம் பண்ணிட்டாங்க. ஏங்க எனக்கு பயங்கர குழப்பமா இருக்குங்க. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணவங்கலாம் பார்த்தீங்களா, 30 கோடி 40 கோடி 50 கோடி. எதுல டிவிக்கலையா? இல்லை எல்லாருமே டிஎம்கேல பாருங்க, ஏடிஎம்கேல பாருங்க 18 கோடி 5 கோடின்றா. கையிருப்பு மட்டும் 50,000 25,000 30,000. நம்ம கையிருப்பு 10 ரூபாய்க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது கையில். பரவாயில்ல, ஆதவர்ஜினா வந்து ஏதோ பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்பார் போல இருக்குது. சரி, அந்த டேட் அவர் சொல்லலையாமா. 14 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காரு. ரொம்ப கம்மியா? ஆமா, அதே அவர் ஞாபகம் இல்லையா? இதுக்கே சொல்றீங்க லீமா ரோஸோட ஒரு தமிழ்நாட்டின் மிக வசதியான பணக்கார வேட்பாளருங்க. 1000 கோடியா? எத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் கேட்டு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம், அவங்களுக்கே கையில் 50,000 1 லட்சம் தான் இருக்குது. 4,000 கோடிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒய்ஃபுக்கு ஒரு 1000 கோடிங்கிறாங்க. 1068 கோடி மொத்தம் சொத்து விதிப்புன்றான். என்னன்னா அந்த லாட்ரி சீட்டு கேரளா இங்கே வித்தெல்லாம் லாட்ரி சீட்டு பணம் தான் மொத்தமாகவே அப்படின்ட்டு. இப்போ ஆதவர்ஜுனா வந்து அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கை சரியாக காட்டலை, அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வந்து வருமானமாக காட்டலை, அதை ஏதோ வேற ஒரு கம்பெனியை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய வருமானமாக காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ கோல்மால் பண்ணி வச்சிருக்காப்புல. அது பிராதம் ஆகி போச்சு. உடனே அதை கம்ப்ளைண்டாகவும் போனோன்னா அவருக்கு அப்படின்னு ஒரு வடவட ஆகிப்போச்சு. ஐயோ என்னப்பா ஆச்சு, எடுக்க மாட்டாங்க, நான் எப்படிப்பா துணை முதலமைச்சர் ஆகிறது, இது யாரோ இருட்டடிப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலை பண்ணிருப்பாரோ. அப்பமா வெயிட் பண்ணுங்க, தண்ணி கொடுங்க, ருக்கோஜா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கூட தண்ணி குடிச்சேன்னா சரி விடுங்க, இந்த தடவை 2026 கன்னி வேட்பாளராக இருக்கீங்க, ஒரு தடவை நின்று போங்க, இன்னொரு 1000 ஓட்டு தானே வாங்கிட்டு போங்க, நீ யாரும் ஜெயிக்க போகல. ஏற்கப்பட்டது சொன்ன உடனே அப்பாடா, அப்ப துணை சிஎம் நம்ம தான். ஆனந்த் வருவாரம் பயந்தா கண்ட வேலை நாம வந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கேசி வீரமணி அவர் வேட்புமனு 2 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடி அடிச்சிருக்காங்க 2 பேரையும். கதரா அடிச்சிருக்காங்க. போலீஸ்லாம் அதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை போய் அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஏதாவது வேட்புமனுவை ஏதாவது யாராவது நிராகரிக்கணும்னு சொல்ல போனால் கொஞ்சம் ஆட்களோட வைப்போங்க, இல்லைன்னா பின்னி எடுக்கிறாங்க. ஏவா வேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே அதிமுக, அது தெரிவிச்சிட்டாங்க. கேசி வீரமணி தான் இந்த பிரச்சனை இருக்குது. அவர் வந்து சொத்து மதிப்பை சரியா காட்டல, வயசுங்க ஏவா வேலுடைய வயசை வந்து சரியா காட்டலன்னு சொல்லிட்டு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சது. விடுவாரா அவரு? 25 வயசு இளம் காளையாச்சு அவர். அப்புறம் ஏதோ பேசி வேட்புமனு ஏற்கப்பட்டதுன்ற மாதிரி செய்தி வந்து அவர் போன வாட்டி முன்னாடி இருக்கும் போதே அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரை பார்த்து இந்த அம்மா அழகா இருக்காங்கன்னு சொன்னவர் தானுங்க அவரு. யாருங்க சொல்லாம இருந்தாங்க? எல்லாரும் தான் சொல்றாங்க. பப்ளிக்கா சொன்னாருங்க இவரு. பப்ளிக்கா தான் எல்லாரும் சொல்றாங்க. சரி, ஓகே. ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல்துறையினுடைய விசாரணையில உயிர் நீத்த 2 பேர். எந்த குற்ற வழக்கும் எந்த குற்ற பின்னணியும் அவங்களுக்கு கிடையாது. வழக்கு கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
தீர்ப்பு நேற்று மாலை வாசிக்கப்பட்டது. இந்த எலெக்ஷன் சூட்லையும் அந்த தீர்ப்பு அப்படியே வேற லெவல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூராமே ஒரு பரபரப்பா பேசப்பட்டதா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள். அந்த 9 பேத்துக்குமே இரட்டை தண்டனை வேற ஒவ்வொருத்தரும். அது உடனே எனக்கே அது டவுட், எப்படி இரட்டை ஒரு தடவை அந்த தண்டனை நிறைவேற்றினாங்க அப்படின்னா அடுத்த முறை நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு, இது என்னன்னா 2 வழக்குகள், அந்த 2 வழக்குல ஒரு வழக்கின் குற்றத்திற்கு ஒரு அதே தண்டனையும் இன்னொரு வழக்கின் குற்றத்திற்கும் அதே தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இதுல மத்தபடி வேற குழப்பம் ஒருமித்த தண்டனையா 2 பேரும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தாண்டி அபராதம் அப்படிங்கிறதும் மிக அதிகபட்சமா இருக்கு. 84 லட்சமா ஏதோ போட்டிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் கொடுத்தாரு இல்லையா நீதிபதி. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இறுதியாக அந்த 9 காவலர்களையும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவருடைய குடும்பத்தாரையும் 9 காவலர்களுடைய வழக்கறிஞர்களையும் கூப்பிட்டு அவர் உங்களுடைய இறுதி வாதம் என்ன, நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புறீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், எங்களுக்குலாம் அம்மா அப்பா இருக்காங்க, வயசானவங்க எல்லாருமே குறைந்தபட்ச தண்டனையாக கொடுங்க, எங்களுக்கு மோட்டோவோட நாங்கள் வந்து ஒரு இது இந்த காரியத்தை செய்யணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் போக கிடையாது, தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்க தங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்காங்க. அப்படியே ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேட்டால், எங்களுடைய குடும்பத்தார் மேலே எந்த வழக்குமே கிடையாதுயா, எந்த பாவமில்லை, விசாரணைக்காக கூட்டு போனவங்கள இப்படி கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அழுதுருக்காங்க. அதுவும் எடுத்துக்கிட்டாரு. வழக்கறிஞர்கள் பேசும்போது எந்த ஒரு குற்றத்திற்கும், அதாவது இனி இவன் திருந்தவே மாட்டான், இவனை இவனை இருப்பதால் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரிய இது வந்து சரி செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி வழக்கறிஞர்களும் ஆதரவு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பிறகுதான் நீதியரசர் அந்த தண்டனை உடைச்சிருக்காரு. இருந்தாலும் இந்தியா முழுமைக்குமான பேசுபொருளாக இருக்கு. இதையும் அரசியலோட கொஞ்சம் அப்படியே கோத்து காட்டுறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ இந்த 5 வருடத்தில் எதுவும் நடக்கவில்லையா, அதற்கு ஜெய்பீம் படம் போல அப்பாவுக்கு தோணவில்லையா, இதெல்லாம் பேசணும்னா நம்ம அதிமுக காரன் ஆயிடுவோம். ஆனா ஆட்சி எதுவா இருந்தாலும் காவலர்களுடைய அதிகாரமும் அத்துமீறலும் சாமானிய மக்கள் மேலேயே வருதே அப்படிங்கிற கேள்வியும், எளியவர்களுக்கு நீதி எப்ப கிடைக்கும் அப்படின்ற கேள்வியும், அந்த தராசுல என்னைக்கு சரியா நிற்கும் அப்படின்ற பார்வையும் கேள்வியாக தான் இருக்கு. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ உங்க மேல்முறையீடு போவாங்களே அப்படின்னா மேல்முறையீடு போக முடியாது. அந்த 85 லட்சம் அந்த தண்டனை தொகை இருக்குல்ல, அதை கட்டினாதான் மேல்முறையீடு போக முடியுமா, இல்லைன்னா மேல்முறையீடு போக முடியாதான். ஸோ அந்த தொகையை கட்டினால் மட்டும்தான் அடுத்த மேல்முறையீடு. தொகை திருப்பி தராத மாட்டாங்களா? அது அரசாங்கத்துக்கு போயிடும். அந்த 84 லட்சம் அரசாங்கத்துக்கு இல்லை ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு? இல்லை, ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு போகாதான், அரசாங்கத்துக்கு போகும். அரசாங்கம் வந்து அந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க முடிவு பண்ண. ஏன்னா ஏற்கனவே பல தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு தான் போகுமா. ஸோ இந்த தொகை கட்டினா மட்டும் தான் மேல்முறையீடு போக முடியும். ஸோ இந்த தொகையை மூலம் அவர் ரெடி செஞ்சு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கு. நீ அடுத்த இதில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரலாம், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட், இல்லை அதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல்முறையீடு, சுப்ரீம் கோர்ட். அதான் நீங்க சொன்னது பாயிண்ட். ஆமாம், அந்த தொகையை கட்டினாதான் மேல்முறையீடே போக முடியுமா. ஒரு வீடியோ பரபரப்பாக போச்சு, ஆராசத் ஆடியோ. இன்னும் அடுத்த ஆடியோ வரும் அப்படின்னு எடப்பாடியை சொல்ல வெயிட் பண்ணுங்க, வரும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, திடீர்னு வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து சக்கரவர்த்தி, பாஜகவோட நிர்வாகி சக்கரவர்த்தியும் இப்போ சமீபத்தில் கட்சியில் நீக்கப்பட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ளே வந்திருக்கு ஏஎன் பிரசாத் பேசின ஒரு ஆடியோன்னு சொல்லி கொண்டு வராங்க. பலதும் பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அதில் இல்லை, வீடியோ தான் அது ஆக்சுவலாக. ஆமாம், அது ஒன்றும் பியூஷ் கோயல் வருவதற்கு முன்னாடி நடந்த சம்பாஷணை அங்க வச்ச பிரஸ் மீட்ல வச்ச மைக் ஆன்ல இருந்திருக்கு. அது வந்திருக்கு, அது எந்த சேனல்லும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டாம். ஆமா, அந்த மைக்ல உள்வாங்கி அந்த ஆடியோ. ஆமா, அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், ஆம்ஸ்ட்ராங்கோட வைஃப்ட பேசிட்டேன், அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இவர் என்ன, ஏஎன்எஸ் பிரசாத் என்னன்னா, ஏற்கனவே வந்து ஊடகத்துல பிரிவில் இருந்த போது விஜய் ஆதரித்து அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார் சொன்னனால அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்புறம் வந்து நேற்று முன்தினம் அதே நயனா நாகேந்திரன் வந்து ஒரு லெட்டர் பேட்டில் அவர் எங்களுக்கு வந்து கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரு. ஸோ நாங்கள் வந்து அவரை மன்னித்து சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரசாத், நான் மன்னிப்பு எடுத்துலாம் கொடுக்கலைங்க, அவங்களா போட்டுக்கிட்டாரு இவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு நேற்று. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் மன்னிப்புலாம் கேட்கல, நான் சும்மா தான் இருந்தேன், இவராக தான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி ஒரு கடிதத்தை சொல்லி என்னை சேர்த்துட்டாங்க, கொஞ்சம் திமிர்த்தனமாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2வது இந்த ஆடியோவை ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏன் மேலே
நடவடிக்கை எடுத்து நீ என்ன கதிக்கு ஆக போற பேசுறாரு. ஆமா, அதனால இப்ப ஏற்கனவே வந்து வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆடியோ வேற ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆடியோல வந்து என்ன ஆக போறாருன்னு தெரியல. அவர் திருப்பி இந்த ஆடியோ திருப்பி நயினாருக்கு போய் ஓ நீ அவங்ககிட்டலாம் பேச ஆரம்பிச்சியா அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ சக்கரவர்த்தி ஏன்னா சக்கரவர்த்தி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆவடி சீட்டை கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த அஸ்வின்றவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சக்கரவர்த்தியே அவர் சொல்றாரு அஸ்வின் ஜெயிச்சிருவாருன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டமக் பேர்னிங்காக தான் இருக்கும் சக்கரவர்த்திக்கு. தலைவா நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன் தலைவா, என்னையா கைவிட்டுறது அப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஆடியோ ஒரு பெரிய பரபரப்பான ஆடியோ கிடையாது, ஆனால் சேனல்களால் பரபரப்பாக்கப்படுகிறது. மொத்தம் 15,000 தனியார் பள்ளிகள் இருக்குது. தனியார் பள்ளியில் 15,000 வந்து இந்த கும்பகோணம் சம்பவம் நடந்து பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் பள்ளிகளில் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 63 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க மொத்தமாகவே. இதில் பார்த்தீங்கன்னா 8,000 பள்ளிகள் வந்து இன்னுமே வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் அந்த லைசன்ஸுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் ரெனியூவல் பண்ணாமல் உட்காந்துருக்காங்களாம். ஸோ அந்த 83 லட்சம் மாணவர்களில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 லட்சம் மாணவர்களாக இங்கே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படும், இன்னொரு விஷயம் அவங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த செக் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த படிக்கட்டுகள்லாம் சரியான சூழ்நிலை இருக்கிறதா. ஏன்னா கும்பகோணம் சம்பவத்தில் தான் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றனால பல குழந்தைகள் மரணம் அடைந்தது. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடைபெறக்கூடாது என்பது தான் இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இது 8,000 பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் லைசன்ஸ் ரெனியூவலுக்கான விஷயங்களை செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டும், இதனால பள்ளிகள் நிறைய அனுமதி பெறாமலேயே அனுமதி இல்லாமலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவங்க வந்து மாணவர்கள் டிசி கேட்கும் போது கொடுத்தாங்க அப்படின்னா அது வேல்யூ இல்லாம போகுது அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இதே இந்த திமுகவுக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியில இதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களாமா. மாவட்ட அளவில் கலெக்டருடைய மேற்பார்வையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் இந்த ரெனியூவலுக்காக வரக்கூடிய பேப்பர்ஸை மட்டுமே ஆராய்ந்து அதுக்கான தீர்வுகளை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்றாங்க. எவ்வளவு நாளா பெண்டிங் வச்சாங்க 8,000 ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமான கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா பாத்துங்களேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பலாப்பழம்னு சொல்லலாம், எல்லாருக்கும் ஈஸியா புரியும். ரெட்டலை பலாப்பழம் உதயசூரியனா அவர் வந்து நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 வேட்பாளர்கள் அங்கே பலாப்பழ வியாபாரியான முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லலாம் தம்ப்நெயில்ல போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய சொத்து மதிப்பு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிருக்காரு. 3 முறை தமிழக முதலமைச்சராக அதிமுகவின் இரட்டை இலையில் இருந்த பன்னீர்செல்வம் இப்போது திமுகவில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். நேத்தே சொல்லலான்னு பார்த்தேன், இருக்கட்டும் இன்னும் செய்தி சேரட்டும் சொல்லிட்டு பேசாம விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா கம்மி தான் வச்சிருக்காரு, சொத்துலாம் ரொம்ப கம்மி தான். தன்னுடைய மகன்கள் 2 பேத்துக்கும் கடங்காரனா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணிருக்காரு. ஆமா, என்னப்பா இவ்வளவு காலம் முதலமைச்சரா இருந்து, அதுவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போதே அவருடைய துணை முதல்வராக இருந்தவர், அவருடைய ஆசீர்வாதப்பட்ட நீங்க இவ்வளவுதானா? போய் கட்சியில சேர்ந்தவருக்கு இன்னோவா கார் கொடுத்தவங்களாச்சு, உங்களுக்கு எதுவும் கொடுக்கலையா? ஒரு மலையோ இல்ல சின்ன மலையோ உங்களுக்கு எழுதி வைக்கலையா அப்படின்ற மாதிரி தேனி இருக்குது. கேரளாவில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் எழுதி வைக்கலாம்னு சொல்லி பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கும்ல. அந்த கஷ்டத்தை போக்க தான் நான் திமுகவில் போய் சேர்ந்துருக்கேன்ற மாதிரியான ஒரு அசரீரி வருகிறது. ஆனா ஒரு 1000 கோடி ஒரு இடத்துல ஏமாந்தாரு, அது எங்கதானுங்க அது? அந்த கதையப்பா கேட்க அதுக்கு போராட்டம் என்ன? நான் போய் உக்காந்ததே அதுக்கு தான். அது பார்த்தா அது 2.0 மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அஃபிடவிட் தாக்கலும் அவர் கடங்காரனா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேசு பொருளா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எப்போ என்ன சொல்லுவாருன்னா, பணம் தருவாங்க தேர்தல் நேரத்தில், அதெல்லாம் வாங்கிக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்க நம்பர். விஜயும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் சொல்லுகிறார். முகமதுவின் துக்ளக் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதில் வந்து பேர்பட்ட படம், அதில் வந்து பேசுவார். ஆமாம், நாளைக்குன்னே பேசுவார் அவர். அது நாடகமாக இருந்து படமாக்கப்பட்டது அந்த படத்தில். அதில் வந்து பத்தூத்தாவும் இவரும் வந்து பேசுவாங்க, ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பேசுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவார், லஞ்சம் என்பது சட்டவிரோதமாக இருக்கிறது, அதை சட்டபூர்வமாக்குவோம்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் வந்து 500 ரூபா, அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், ஆஃபீஸர்ஸ் 500 ரூபா, அசிஸ்டண்ட் வந்து 200 ரூபா, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் பைக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது தப்பான விஷயம் இல்லையா? இது வந்து விரோதம் இல்லையான்னா இன்றைய தேச விரோதமெல்லாம் நாளைக்கு வந்து சரியாகி போயிடும், இந்த ஒரு சட்ட விரோதமெல்லாம் நாளைக்கெல்லாம் சட்டமாக்கப்பட்டால் சரியாயிடும், சட்டமாகணும்னு சொல்லுவார். அதை தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நாம் தமிழர், ஏங்க எருமை மாடு 55,000 விற்கிறாங்க,
ஆடு 20,000 விற்கிறாங்க, 10,000 ரூபாய் 10,000 விற்கிறாங்க. கோழியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 விற்கிறாங்க, 1000 விற்கிது. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஓட்டு 500 ரூபா 1000 ரூபாய் விற்கிறாங்களே, இதெல்லாம் நீங்கள் வந்து மனசாட்சியோட நீங்க வாங்குறீங்களா? கேட்கல அவங்க வாயில்லா ஜீவன் மிருகங்களுக்கே இவ்வளவு மதிப்பு அதான். இருக்கு. உங்களுக்கு மதிப்பு இல்லையா? உனக்கு அதுவும் 5 வருஷத்துக்கு இருக்கா வெறும் 500 1000 கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பெரிய பேனராக வந்து அதை ஒட்டியிருக்காங்களாம் பல இடங்கள்ல. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, மக்கள் ஓ 500 ரூபா 1000 கம்மியா, அப்போ 3000 வாங்கிடுவாமான்னு நினைச்சிருப்பான் போட்டுருக்கு. என்னமோ இவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டவங்க கொடுக்கறதா வாங்கிக்கிறாங்க. அதுவும் பல பேருக்கு கிடைக்கும், இன்னும் பல பேருக்கு கிடைக்காது. ஆமா, அதுவும் வந்து என்னன்னா தன் கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்றாங்க, எதிர்கட்சிக்காரங்க தரதில்லை, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்குது. இந்த கிஃப்ட் அவருக்கு மட்டும் தரல, இந்த கிஃப்ட் எனக்கு தரலையன்ற பஞ்சாயத்து இருக்கு. இதுலயே பல ஓட்டுகள் பிரியுது. எதிர்காலத்தில் வேணா இப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா 100% வாக்கு வரணும்னா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டா இவ்வளவு பணம் கவர்மெண்டே கொடுத்துருச்சுன்னு வைங்க. ஓட்டு போட்டு நீங்க இது வச்சிட்டீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் ஜிபே நம்பரையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உடனே கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1068 கோடியா இப்போ செலவுன்னு சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தேர்தலுக்கு. அது எனக்கு தெரிஞ்சு விளம்பரத்துக்கு லட்சத்துல எம்பியா நிப்பாங்களாம், அப்புறம் அது வேணாம் எம்எல்ஏ நிப்பாங்களாம், 2 தொகுதி நிற்பாங்களா. ஸோ இதெல்லாம் வேறு இருக்கு. அதனால் என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து இது மாதிரி ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஜனநாயக கடமையில் மக்கள் வந்து நம்ப மாட்டான். பணம் கொடுத்தா வேலை பார்த்துருவான். அப்போ மட்டும் பாருங்கள் 120% வாக்குகள் பதிவாகும், பரபரப்பாக ஆகும். இதை வேற நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம ராகுல் காந்தியை பத்தி நம்ம என்ன பேசாம போனோம்னு வச்சுங்க தெய்வ குத்தம் ஆகி போயிடும். அவர் தமிழ்நாட்டுக்கு வருவாரா? பாண்டிச்சேரி வந்திருக்காருங்க, அங்க வந்து பேசியிருக்காருங்க. 16 சீட்டுக்கு சும்மா படாத பாடுபடுறாருங்க. இங்க வரவே மாட்டேங்கிறாரு. 28 கொடுத்துருக்கோங்க, வரவே மாட்டேங்கிறாருங்க. 28 கொடுத்துருக்காங்க, 29ங்க. ஓ ஆமா கரெக்ட். நான் இது எனக்கு காட்டுமன்னார் கோயில் விசிக்க விட்டீங்களே நீங்க ஒண்ணு. கேரளாவுக்கு போய் பண்றாருங்க, பாண்டிச்சேரிக்கு போய் பண்றாரு, இது கண்டுக்கவே மாட்டேன்றாருங்க. என்னங்க இது கழிச்சு விட்டுருச்சா, கை கழுவி விட்டுறா காங்கிரஸ் திமுகவை அப்படின்ற மாதிரி படமா பேசி கோவத்தை பயங்கர கோவத்தில் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல்லாம் எத்தனை தடவை வர்றாரு, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு, அங்க போய் இந்த செவரேரி குச்சி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. என்ன சமையல், குக்கிங் வில்லேஜ் குக்கிங் அங்க போய் அவரு அப்ப ஏறின சப்ஸ்கிரைபர் தான் உங்க மாசம் மாசம் கல்லா கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க போய் பண்றாரு, கல்லு உப்பு வெங்காயம் தயிர் அவ்வளவு சொன்னாரு. திடீர்னு டீ கடையில போய் டீ கடையில எவ்வளவு அலப்பறை கொடுத்தீங்க, இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே கலவரமா இருக்குது. சரி என்னன்றது தெரியல, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள பங்காளி சண்டை, நம்ம ஏன் தலையிடணும். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.